வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே அஸ்வினை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்புறமா போய் மாட்டெல்லாம் காட்டில் கட்டியிருந்தாங்கன்னு பிடிச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமா ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்துட்டு காட்டில் தென்னந்தோப்பை சுற்றி உழவு ஓட்டுறோம் மருந்தடிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்ட்டு, சரி மாட்டையாவது போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க வரதுக்குள்ளே, எப்படி இருந்தாலும் பால் கறக்கிறதுக்கு வந்துட்டு 4:30 வந்துருவாங்கன்றதுனால போய் பிடிச்சிட்டு வந்தேன். பொங்கல் கிளீனிங்கில் முக்கியமான வேலையாக வந்துட்டு இந்த போர்வை, தலகாணி உரை, அழுக்கு துணி எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் துவைச்சு போட்டுருவோம்னு சொல்லிட்டு காலையில் துவைச்சு போட்டது எல்லாமே காஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு காலையிலையும் மத்தியானமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம் மட்டும் ஒட்டடை அடிச்சு விட்டுருந்தேன். அதில் வந்து சமையல் ரூமு, ஹாலு, அப்புறம் 2 பெட்ரூமை தவிர மற்றது எல்லாமே ஒட்டடை அடிச்சிட்டங்காட்டி சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் கவுண்டர் டாப்பில் பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்கிறோம் கருப்பு கலரில். அது என்னடானா உறிஞ்சு வந்துட்டு இருக்குது. கடப்பக்கல்லுக்கு மேலே கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தொட்டு துடைக்கும் போது அப்படியே பெயிண்ட் வந்து உறிஞ்சு வந்துருச்சு. இனிமேல் யாராவது கடப்பக்கல் போட்டிங்கன்னா அது அப்படியே கூட விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பெயிண்ட்லாம் அடிக்காதீங்க, அது வேஸ்ட்டு தான். சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெயிண்ட் ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வால் ஸ்டிக்கர் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக ஒட்டி விட்டு